வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவின் யோசனை, உரையாற்றும் நேரம் முடிந்தால் ஒலிவாங்கி தானாக நிற்கும். சபாநாயகரின் பதில். காலி சிறைச்சாலைக்குள் உல்லாச வாழ்க்கை வாழும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டே தமது வட்டாரத்தை வழிநடத்துவதாகவும் தகவல். வெளியானது காணொளி. இரவு படித்துவிட்டு உறங்கிய உயர்தர பிரிவு மாணவி காலை பரீட்சைக்கு மகளை எழுப்ப சென்ற பெற்றோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் ஒன்று கூடிய மொட்டுக் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பின் சென்ற நாமல். காரணம் என்ன? விளக்கை அணைத்த பின் விமான வகுப்பு முறைகேடு சர்ச்சை. 4 அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு. பாராளுமன்றில் அமளி துமளி. ඉකොනොමික් ක්ලාස් එකේ ගිහලා ලයිට් ඔෆ් කරම ගිහලා බිස්නස් ක්ලාස් එකේ ඉඳගත්තා. උඩ ඉඳලා මාරලා තියෙන. උඩ යනකොට ලයිට් ඔෆ් කරලා මේ එයා හොස්ටල්ලා දන්නේ නැහැ. ඉන්නවා භූතයෝ 4 දෙනෙක් ඉඳකට. ජනතා මුදල් අවභාවිතය. හිර යන්න පුළුවන් 4 දෙනාම. சஜித்தும் இல்லை, சம்பிக்கவும் இல்லை. பேரணியை நடத்த எங்களில் சிலரை தருகிறோம். நகையாடும் ஆளும் தரப்பு. சண்டியராக வந்த கோட்டபாய பின்கதவு வழியாக தப்பியோடிய சம்பவம் தெரியுமா? கருவேப்பிலை கட்டுவிட்ட அனுபவமாவது எனக்கு இருக்கிறது. ஆளும் தரப்பிடம் கேள்வி எழுப்பும் சாமர சம்பத். අපි බණ්ඩාරවල මාකට් එකේ කරපින් කැමිටියක් හරි විකුණපෙව්. අපිට මේවා ගැන තේරෙනවා. ගෝඨාභය ඔයිට වැඩිය චණ්ඩියෙක් කියලා ආවේ. අන්තිමට මොකද උනේ? පිටිපස්සේ ගේට්ටුවෙන් ගිහිල්ලා බෝට්ටුවෙන් නැගලා යන්න උනේ. මතක තියාගන්න. அரச வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி. இளஞ்செழியன் யார் என்று விரைவில் தெரியும். முன்னாள் நீதிபதி பகிரங்கம். காலம் பதில் சொல்லும். அப்பொழுது மீண்டும் இளஞ்செழியன் யார் என்பதும் தெரியும். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். ஏலத்திற்கு வரும் தங்க கழிப்பறை தலை சுட்ட வைக்கும் விலை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையாற்றும் நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி சபாநாயகர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றுவோர் அதிக நேரத்தை எடுப்பதாகவும் இதன் காரணமாக பின்னர் உரையாற்றும் தன்னை போன்ற உறுப்பினர்களுக்குரிய நேரம் கிடைப்பதில்லை என்றும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தொலைக்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் அவர்களின் நேரம் நிறைவடையும் போது ஒலிவாங்கியும் நிறுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போன்றதொரு முறைமையை இலங்கை நாடாளுமன்றத்திலும் நடைமுறைப்படுத்தினால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உரிய நேரங்கள் கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இதுகுறித்து சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவதாகவும் அத்துடன் உறுப்பினர்களின் நேரத்தை முகாமைத்துவம் செய்வது குறித்து விரைவில் திட்டமொன்று நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி சிறைச்சாலைக்குள் இரு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதுடன் உல்லாசமான வாழ்க்கையையும் நடத்தி வருவது போன்ற காணொலியொன்று தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் சிறைக்குள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலை நடத்தி வருகிறார்கள் எனவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இந்த காணொலிகள் 1 மாதத்திற்கு முன்பே புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிய வருகிறது. இதனை அடுத்து தகவல் வழங்கியவர்கள் நேற்றைய தினம் இந்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தகவல்கள் வழங்கியவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்த அழைப்பிதழ்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி 4 அமைச்சர்கள் பிரித்தானியாவுக்கு சென்றமை தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் நேற்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த அமைச்சர்கள் 4 இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது விமானத்தில் எக்கனமி கிளாஸ் எனப்படும் சிக்கன வகுப்பு பயணச்சீட்டுடன் பயணித்து விளக்குகளை அணைத்த பின்னர் ரகசியமாக பிசினஸ் கிளாஸ் எனப்படும் வணிக வகுப்புக்கு மாறிச் சென்று அமர்ந்து கொண்டதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு நடந்து கொள்வது மக்கள் பணத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும் என்றும் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்புள்ளதென்றும் அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். குறித்த அமைச்சர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் முதலில் ஆராய வேண்டும் என்றும் இந்த செயல் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 4
ஆளும் தரப்பு அமைச்சர்கள் பிரித்தானியாவுக்கு சென்றமை தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவுக்கு எழுதவிருந்த தம்புள்ளையை சேர்ந்த மாணவியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தம்புள்ள தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரவு படித்துவிட்டு உறங்கிய மாணவி காலையில் எழுந்திருக்காத நிலையில் பெற்றோர்கள் அவரை சோதித்த போது மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். உடனடியாக மாணவியை தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் அதற்குள் அவர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவியின் திடீர் மரணத்திற்கான சரியான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் குழுவினர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு சென்றுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நவம்பர் 21 நுகேகொடையில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டம் குறித்து விவாதிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு வந்திருந்தனர். மேலும் நாமல் ராஜபக்ச சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு வந்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை சஜித் கூட போகவில்லை என கேள்விப்பட்டோம், சம்பிக்கவும் செல்லவில்லை மற்றும் பலரும் இதில் பங்கெடுக்கவில்லை. ஆகவே நவம்பர் 21 எதிர்க்கட்சி பேரணியை வெற்றிகரமாக நடத்த எங்கள் ஆட்களில் சிலரை அனுப்புவது பற்றி யோசித்து வருகிறோம் என ஆளும் தரப்பு அமைச்சர் லால்காந்த கேளிக்கையாக இது தொடர்பில் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சண்டியராக ஆட்சிக்கு வந்த கோட்டபாய ராஜபக்ச பின்கதவு வழியாக தப்பித்து நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டதென நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்றத்தில் இதனை வெளியிட்ட அவர், இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிப்பதாகவும் வியாபாரங்கள் பற்றி எந்தவித புரிதலும் இன்றி அமைச்சர்கள் தீர்மானங்களை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீதியில் கருவேப்பிலை கட்டு ஒன்றையேனும் விற்பனை செய்த அனுபவம் தமக்கு உண்டெனவும் மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றதெனவும் கூறியுள்ளார். இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது 1-2 அடிகள் பின்வாங்குவதில் பிழை இல்லை எனவும் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சி பீடம் ஏறிய கோட்டபாய பின்கதவு வழியாக தப்பிச் செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துவதாகவும் ஜனாதிபதி அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 2025 பட்ஜெட் திட்டங்களின்படி 57 திட்டங்களில் 28 எந்த முன்னேற்றமும் காட்டவில்லை எனவும் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். அரச துறைகள் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் சுமார் 10,000 தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வரவு செலவு திட்டத்தில் வாயில் காப்பாளர்களின் கொடுப்பனவுகள் 7,000 ரூபாவிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை சாலை மேம்பாட்டு ஆணையத்தில் 700 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் 300 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளனர். அவர்கள் பணி உறுதி செய்யப்பட கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சை எழுதியிருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 28 ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது. 96ஆம் ஆண்டு யாழ் மண்ணில் அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுழி, கிருசாந்தி என புதைகுழிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட நிலையில் 8 நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்த போது 9வது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் என நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குமார் பொன்னம்பலத்தை சந்தித்தேன். ஆபத்தான வழக்கு, உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு, அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார். நான் சொன்னேன், என் முன் என்ன நடக்கிறதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு. அதற்காக யாரிடமும் ஆலோசனையும் பெறமாட்டேன். எனக்கு எது சரியோ அதை செய்வேன் என்றேன். அவர் உடனடியாக புறப்படுமாறு கூறினார். மற்ற நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது. எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என அரசு நம்பியது. அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் எம் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் எனவும், இன்று இங்கு இடம்பெறும் இந்த விழாக்கள் ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறத்தில் வேதனைகளும் இருக்கிறதென, ஆயினும் காலம் பதில் சொல்லும். அப்பொழுது மீண்டும் இளஞ்செழியன் யார் என்பது தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2026 ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2026 ஆண்டிற்கான பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கமைய அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் 2028 ஆண்டு முதல் அரச முறை கடன்கள் மீளச் செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மொரிசியோ கட்டலன் என்ற கைவினை கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க கழிப்பறை இம்மாதம் 18ஆம் தேதி நியூயார்க் நகரில் ஏலத்தில் வர உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 102.1 கிலோகிராம் எடையுள்ள தங்க கழிப்பறையின் ஆரம்ப விலையானது இலங்கை ரூபாய் மதிப்பில் சுமார் 301 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இணையத்தில் இந்த தங்க கழிப்பறையின் புகைப்படங்கள் வெளியாகி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் அநேகமானவர்களின் ஆதங்கத்தையும் பெற்று வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.